திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். கடைசி வரலையும் பாருங்கள் நண்பர்களே. தங்கம் சில்வரை இடமாற்றி வைத்த குரூட் ஆயில் இப்போது. வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட் சூழல் நேற்று நாம் நினைத்தபடியே பீரிஷ் மார்க்கெட் ஓவராக இறங்கி கன்சால்டேஷன்லேயே போய் இப்போ அப்வோர்டு மூணில் தலையை மூக்க நீட்டி இருக்குது. ரேஸில் நீட்டுற மாதிரி தான், மேலே போகிற மாதிரி. நாளைக்கு கேப் அப்பா இல்லை அப்படி அங்கேருந்து அப்படியே அப்பா வருதாங்கிறத எதிர்பார்க்குற மாதிரி முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 422 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. பேங்கு 1764 பேங்கு இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கு. பிஎஸ்சி 1352 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஆகவே ஹெவி கேப்பில் டவுன் ஆகி ட்ரேடிங் ஆச்சு. அதனால தான் கன்சால்டேஷன் மோடு. அப்புறம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன். கடைசியில் நிஃப்டி செக்டார் மட்டும் க்ரீன் காமிச்சு கொஞ்சம் மேலே போயிருக்கு. பாக்கியெல்லாம் பிறகு ஹெச்சிசிஎல், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் போயிருக்கு. பாக்கி எல்லாமே டோட்டல் செக்டார்ஸ் எல்லாம் அவுட். க்ரீனில் லைட்டாக ஐடி மட்டும் காமிச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம அவசியம் இதை பார்க்கணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இவங்களை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுமாரோ. நாளைக்கு வேறு வீக்லி எக்ஸ்பைரி. தட் இஸ் வை நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னாக்கா, நாளைக்கு நிஃப்டி 24,300 ரெசிஸ்டன்ஸாகவும் 23,800 சப்போர்ட்டாகவும் நினைக்கிறோம். அடுத்தது பேங்க் நிஃப்டி 56,800 ரெசிஸ்டன்ஸாகவும் 55,850 சப்போர்ட் ஆகும். கேப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸில் 78,000 ரெசிஸ்டன்ஸாகவும் 76,370 சப்போர்ட்டிங்காகவும் வச்சுருக்கோம். அதாவது நாங்கள் எதிர்பார்க்குறது அவ்வளோதான். அது எப்படி ஆகுங்கிறதுங்கிறது மார்க்கெட் நம்ம கையில் இல்லாது. ஆகவே இன்றைய மார்க்கெட்டுக்கு ட்ரம்ப்பினுடைய ஆக்டிவிட்டீஸினுடைய ஃபுல் எஃபெக்ட்னே சொல்லலாம் தாரா. பிகாஸ் திஸ் வார், அவர் ஆட்டம் பாம் வச்சுருக்காங்க ஈரான், அதை எடுக்க போகிறோம், அது வரலையும் இது தொடரும், இந்த ஆயில் விலை ஏற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு விடுறாரு. ஆனால் இதனுடைய ரியாக்ஷன் எல்லாமே கோல்டையும் இறக்கி விட்டுட்டு அமெரிக்கன் டாலர் மட்டும் மதிப்பு கூடுகிறது. ஏனென்றால் வளரும் நாடுகள் எல்லாம் ஆயிலை வாங்கும் நோக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள்